சாமியே சரணமையப்பா. இப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 8 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி காளைக்கட்டி அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். சாமியே சரணம். வெள்ளூருக்கு போகிறதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சில டைமிங்லாம் கீப்பப் பண்ணணும். என்ன டைமிங் கீப்பப் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இயர்லி மார்னிங் 4 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. எருமேலிருந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. காளைக்கட்டிக்கு எத்தனை மணிக்கு வரணும், கிராஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளைக்கட்டிக்கெலாம் போனீங்க அப்படின்னா அன்னதானம் போடுவாங்க. எப்பயுமே அங்கே போடுற வழக்கம் உண்டு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போன ஆச்சு. 2 பேகு, ஒரு கேமரா பேகு, ஒரு கொரோனா பேக், அப்படியே ரசித்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு ஐயப்பன் தரிசனம் பார்க்க போகிறேன். சாப்பிட்டு காளைக்கட்டி போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய முடியாது. டைமு தாங்க இங்கே எல்லாமே. இயர்லி மார்னிங் நீங்கள் எல்லாமே முடிவு பண்ணி 4 மணிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிங்கன்னா 2 கேட் இருக்குது. டோல் முன்னாடி செக் போஸ்ட்டு. இது 2ஐயும் நீங்கள் கிராஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து 1 டேயோட நீங்கள் வந்து தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் மற்ற நாள்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தரிசனம் பார்க்க முடியாது. அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நடக்கிறது இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11-12 கிலோமீட்டர் பக்கமாக நடக்கிறதுக்கு 18 வருஷங்களுக்கு 18 வருஷம் போய் 18வது வருஷம் போகிறாரு குருசாமி. சாமியே சரணமையப்பா. ஏன் ஓடுறாரு? இந்த அம்மா விழுந்துருச்சுப்பா. ஐயோ, கூட யாருமே இல்லை போல. எங்கள் அம்மா விழுந்த சத்தம் இங்கே கேட்குதுங்க. டம்முன்னு ஆகிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆட்டோ வருது பார்த்தீங்களா, அதோட லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு போகிறது. அதுக்கெலாம் வந்து ஆட்டோ இருக்குது. நாமலாம் கேட்டால் ஒன்று கூட செய்ய மாட்டாங்க. அதை கேட்குறதும் பலன் கிடையாது. காளைக்கட்டி நோக்கி இப்போ நம்ம பயணம் நடந்துட்டு போயிட்டுருக்கோம். காளைக்கட்டி முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மணி பக்கமாக ஆகுது. காளைக்கட்டியில் போய் மதியம் நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட்டு ரோடு சரி வழி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குழந்தை ஒன்று போகுது பாருங்கள். அந்த அண்ணா வந்து 2 கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பயங்கர கெத்தா ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அது நடந்து போட்டுருக்காரு. நம்மளும் பார்த்து தான் ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு தான் நம்ம வந்து இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம். நிறையா சொல்ல விரும்புகிறேன், பட் எனக்கு அதோட இதெல்லாம் தெரியல. என்ன மோஸ்ட்லி சொல்லணும்னு நினைப்பேன் அப்படின்னா, இதில் ஒரு டைமாவது வராதீங்க வந்து பாருங்கன்னு தான் சொல்லணும். நான் பெருவள்ளி பாதையிலே 4 டைம் வந்துட்டேன் நான்.
அந்த குழந்த பாரு அப்படியே ஓடிட்டு அழகாக போயிட்டுருக்கு. ரெண்டு கையில் பிடிச்சிட்டு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்காரு. சாமி சரணம். அந்த குழந்த அப்படியே வாய் பயங்கரமாக பேசிட்டு போயிட்டுருக்குங்க. என்ன பேசுறது நீங்களே கேளுங்க. ரெண்டு கையில் ரெண்டு குழந்தைய பிடிச்சிட்டு ஜாலியாக எப்போ நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிருப்பீங்க. அப்படியே ஃபஸ்ட் வருஷம் போல் வேறு ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல சாமி அவர்களே. நான் வந்து டைம் கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து கல்லட்டி சரி காளை கட்டி 2 மணி நேரமாக நடந்திருக்கோம். 9 கிலோமீட்டர் இப்போ நடந்திருக்கோம். 1.5 மணி நேரம் பக்கமாக நடந்து நம்ம வந்து காளை கட்டி பக்கமாக வந்தாச்சு. இன்னும் மீறி போனீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளோதாங்க, பக்கமாக வந்தாச்சு. அந்த பாட்டு சத்தம் கேட்குது. இப்படி ஓடுறாரு ஐயப்பா. நானும் அது கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும்போது அப்படியே கொஞ்சம் கேமரா வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதனால் அதுக்கோசமே நான் கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் பின்னாடி இருக்கேன். பாட்டு சத்தம் கேட்குது. ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு ஏற்றம். சாரி சாமி, மன்னிக்கவும். ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம். காலை கட்டி வந்துடுவோம். நடுவு ஹாய். இது வந்து இன்னொருத்தர் வருஷம். இந்த தென்னை மரம்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இப்போது இந்த சீசனுக்கு மட்டும் வேலை பார்க்க வந்திருப்பாங்க பாருங்கள் சபரிமலைக்கு. தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வந்திருப்பாங்க கண்டிப்பாக. அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு 100-50 காசு கொடுத்து தென்னை மரத்தை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நெய் தேங்காய் உடைக்கும் போது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த ஐயப்பனை தரிசனம் பார்த்துட்டு பின்னாடி வரும்போது இந்த தென்னை மரத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க,
ரெகுலராக எங்கே வைப்பாங்களோ அவங்க வைப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த தேவஸ்தானம் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு இப்போ பண்ணுறது தான் அது. இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன். இல்லை வேறு மாதிரி இவங்களே வைப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல. கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அது டயர்டு வந்து வேர்க்குதுங்க, பயங்கரமாக வேர்க்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது சாப்பிடணும் போல தான் தோணும். அது சுற்றி குழந்தைங்க தான் நிறையா பேர், ரொம்ப ஜாஸ்தி குட்டிசாமிங்க, குழந்தைங்க சாமி. பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, 5, 6, 7 ஒரு 3 வருஷம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பொண்ணாக இருக்கும், நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது டக்குனு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஆஹா என்ன வாழ்க்கைப்பா, செம்ம தூக்கம், ஒரு 5 பொட்டணம் போட்டு வச்சுட்டாரு. யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா பொட்டணத்தை கொடுத்து காசு வாங்கிப்பார். ஆனால் வெயில் அடிக்குது, தலைவலி எடுக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க சாமி. காலை கட்டி போனதும் தலைவலி பிடிச்சிக்கும் போல இருக்குது. கல்லும் முள்ளும் கால் புணத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. முள் குத்தும் இந்த பாதையில் நம்ம நடக்கும்போது, அந்த முள்ளை பிடுங்கி எஞ்சிட்டு நடக்கும்போது ஒரு சுகம், அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலி ஒரு சுகத்தை தரும். அந்த சுகம் கல்லும் முள்ளும் கால் புணத்தை, அது உனக்கு ஒரு மெத்தை. நீங்கள் வழியால் கஷ்டப்படுறோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த அந்த வரி சொல்லுவாங்க, கல்லும் முள்ளும் கால் புணத்தை சாமி ஐயோ போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நடக்கும்போது எல்லாமே நடக்கும். அதில் நடக்கும்போது ஒரு ஆஹா என்னப்பா எனக்கு வர கல்லில் அடிச்சுக்கிட்டுங்க அப்பா டம்முன்னு. மறுபடியும் இடிச்சுக்கிட்டு இருந்தேங்க அப்பா. இங்கே ஒரு குட்டி கோயில் இருக்குது. என்ன கோயில் அங்கே போகலைங்க அப்பா. பூசாரி எல்லாத்தையும் பயங்கரமாக பண்ணுறாரு. அந்த நீர் வச்சு நான் வைக்கல் வந்தோம் அப்படின்னா, இந்த வைக்கல் வரணும் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸில் ஃபாரஸ்ட்டு வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும். இங்கே வர்றதுக்கு இங்கெல்லாம் வர்றதுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம பர்மிஷன் வாங்கணும் ஃபாரஸ்ட்டு. நம்ம போகிற ரூட்டு எல்லாமே வாகனங்கள் வரக்கூடியது தான். இப்போ காளைக்கட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, ஐயப்பன் ஏதோ பிடிச்சிட்டு போகும்போது அது இந்த இடத்துல இது காளை வந்து கட்டி ஓய்வு எடுத்ததாக அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதனால் நாம் இங்கே வந்தோன்னா கூட காளை கட்டி வந்தோம் அப்படின்னா சாப்பாடு போட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க மாதிரி கொடுப்பாங்க. அப்படிதான் சொன்னது கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னங்க திருவள்ளிப்பாதையில் வரேன் அப்படின்னா நான் மக்களாக பறிச்சு விட்டு இறங்க எரிமலை போவேன். அப்புறம் சாயம் பூசுறது, அப்புறம் ஆடுறது, அவங்க குளிக்கிறது, அப்புறம் எடுத்து ஒரு சாக்ஸு வேஷ்டி, அப்புறம் பம்பால் குளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து போட்டு நான் அப்பனோட போவாங்க. எதையுமே கேட்க மாட்டாங்க. ஐயப்பனை மட்டும் பார்த்தா போதும். வைக்கல் வருது.
பைக் இந்த பைக்லாம் வர்றதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பர்மிஷன் இருக்குது. அவங்க உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. வந்து இப்போ ஒரு யானையை பார்த்தா சூப்பராக இருக்கும் இல்லைங்க, யானை, புலி. ஆனால் போன டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாரி சாமி, போன டைம்லாம் வச்சுக்கோ சாமி, போன டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இந்த பக்கம்லாம் கரண்ட் ஷாக் வந்துட்டு வச்சுருந்தாங்க. யானைலாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நடக்கிறவங்கள திருவிழா கோயிலில் ஐயப்பன் தரிசனம் பண்ணுறவங்க சாமி மார்க்கில் எதுவும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. மணி என்னங்க இருக்குது, மணி என்னங்கெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அது எனக்கு கையாக்கிட்டேன், சரி விடுங்க டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வண்டிக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, மகேந்திரா பிக்கப். பக்கமாக வந்தாச்சுங்க. ஆனால் என்ன காலையில் சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை போட்டு காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. நேற்று நைட்டு அன்னதானம் சாப்பாடை மீதி சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த சாப்பாடு எடுத்து பின்னாடி டிக்கிக்குள்ளே போட்டுக்கிட்டு இங்கே வந்து எலும்புகளில் குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம். அது வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ காலை கட்டுக்கு கரெக்டாக இப்போ வர 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 நல்லா வந்து பசி பயங்கரமாக எடுத்துருச்சு சாமி. கரெக்டாக இப்போ காலை கட்டிக்கு போனோம் அப்படின்னா கரெக்டான பசி இருக்கும், கரெக்டாக சாப்பிட வேண்டியது தான். டாடாடாடாடா கல் அப்படியே நடக்கும்போது சாஃப்டாக ஆகிடுச்சா, சின்னதாக கல் குத்தினா கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். திருவள்ளிப்பாதை தாங்க 48 மைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து இதில் நான் எதுவும் ரைட் பண்ணல. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் கிலோமீட்டர், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் தான் இருக்குது. கிலோமீட்டர் என்னன்னு சொல்லி அதில் தான் நம்ம கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறத அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்பா டேமு பாருங்கள், குளிக்கலாம் முடியாதுங்க, நம்ம வந்து என்ன ஊற்றிக்கலாம், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல, பராமரிக்கல. ஒரு வீடியோவில் போடுவாங்க பாருங்க, அப்பயும் குளிச்சுட்டு வேஸ்ட்டு திரும்ப காய போட்டுக்கிறாங்க பாருங்க. ஆஹா என்ன தோக்கம், டயர்டாயிட்டாங்க. அப்படியே வந்து அப்படியே நான் அப்படியே ஜாலியாக அவங்களே வந்து நான் இப்போ தாங்க பிடிச்சேன், இப்போ தான் வந்து நான் பிடிச்சேன்னு நான் அவங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டு போட்டேன். அவங்களா தான் இப்போ தம்பி அப்படின்னாங்க, என்ன அப்படின்னு. அவ்வளோதான் பக்கம் வந்துச்சுங்க, பசி கரெக்டான பசி எடுத்துக்கிச்சு. காலேஜில் போய் சாப்பிட போகிறோம். முடிஞ்சா சாப்பிட்ற வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். பாருங்க பாலம், இந்த பாலம் வந்துட்டாவே பக்கம் வந்துட்டோன்னு அர்த்தம் காலைக்கட்டுக்கு. இதில் ஏறி அப்படி திரும்பினா காலைக்கட்டு. நேரத்தில் நட பூட்டியிருப்பாங்க, அங்கே சாமி தரிசனம் பார்க்க முடியாதாங்க. இங்கே இருக்கிற இந்த நடுவுலாம் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல கடை வைக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர்லாம் கடை வைக்கிறாங்க. தண்ணி காலை வைக்கிறோம் பாருங்கள், அப்படியே
கிளி 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 கிளின்னு. ஆ அப்பா அப்பா என்ன சுகம் சாமி சரணமையப்பா. அப்படியே நின்றா அப்படியே அந்த வலி வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. அப்பா இப்போ அதுக்கு மேலே வலி காலு. ஆஹா அப்பா காலை ஆட்டோமேட்டிக்காக மாட்டேங்குதுங்க. குட்டிங்க அடி பாதம் வலிங்கிறதுனால. அப்பா வலி 50 ரூபாவா பயமாக போகிறாரு. மதியானே அப்படியே வேக்குன்னு நடக்கிறாரு. விட்டுட்டு வந்துட்டாருங்க. ஒரு ஆச்சரியம். பயணிச்சிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுப்பா. வேலையே முடிச்சுட்டோம். அதுங்காட்டி எல்லாம் அப்படியே 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்படியே எல்லாம் தண்ணியில் காலை வைக்கும். அப்படியே நல்லா ஊறி சுகமாக இருந்துச்சா, அந்த சுகத்துக்கு தகுந்த வலி. என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே நடுவில் கட்டிக்கிட்டாங்களா அந்த துண்டு முடி நடுவில். நான் இதை அப்படி கட்டவே இல்லை. மறுபடியும் தண்ணி. இந்த 2 நதியும் அந்த குட்டி நதியும் தாண்டி தான் இப்போ நம்ம காலை கட்டிட்டு போகணும். தண்ணியில் பாருங்க. இந்த ஸ்மெல் அதிகமாக இருக்குங்க. பேட் ஸ்மெல் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பண்ணாதீங்க. வர வழி என்னவோ அது அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தண்ணி வைக்கும் போது எந்த அளவுக்கு சுகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது அப்பா வலி போட்டு தட்டுக்குதுங்க. 12 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறேன். வலி போட்டு தட்டுக்குது. ஒரு சில இடத்துல அந்த தண்ணியை அறுத்துட்டு போயிடும். அந்த ரோட்டை மண்ணெல்லாம் அதான் பர்மனெண்டாக கல் போட்டு பதிச்சிருப்பாங்க. அந்த கல் தான் பர்மனெண்டாக போட்டெல்லாம் பதிச்சிருப்பாங்க. சாமி சரணம். தமிழ்நாட்டில் திருவள்ளுப்பாதையில் வர்றதுக்கு சில டைமிங்லாம் டிக்கெட் பண்ணணும். இந்த டைமிங்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரே நாளில் திருவள்ளுப்பாதையில் கிராஸ் பண்ணி சாமி பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணி நடுவழியில் எங்கேயாவது முப்புலி அப்புறம் காலை கட்டி இல்லை சிறிய நோட்டம் பெரிய நோட்டம் இல்லை அப்படின்னா கரிமலை ஏற்றம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிளேஸில் நம்ம தங்கியிருந்து தான் அடுத்ததாக நம்ம மூடி குளிச்சுட்டு பல்லுக்கு வச்சுட்டு நம்ம சாமி பார்க்க போகணும். இல்லை எனக்கு அதுவுமே ஒரு ஃபுல்லாக பம்பால் குளிச்சுருக்கோம் அப்படின்னா குளித்தோன்னே ஏறிச்சோன்னே பல்லுக்கில் விளக்கிட்டு பக்கத்தில் கிடைக்கிற சாப்பிட்டு கிளம்பணும். எல்லாமே காசு 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 காசு. அவ்வளோதான். காலை கட்டி ரீச் ஆச்சு. காலை கட்டி டெம்பிள் அல்லது பகவதி அம்மன் காலை கட்டி அந்த ஊர் அந்த பிளேஸ் அந்த கோயிலோட பேருக்கு காலை கட்டின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஸ்டெப்ஸ் ஏற சொன்னால் இப்போ நடையெல்லாம் பிடிக்க இருக்கும். டைம் என்ன 1:15 மணி ஆகுது. பிடிக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்க இருக்கும்.
ஏன்னா 12 மணிக்கே பூட்டிடுவாங்க. திருப்பி 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி 4 மணிக்கு. கண்டிப்பாக பூட்டி தாங்க இருக்கும். 100% எனக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியை பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா பூட்டிருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து 12வது போய் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் காளையப்பட்டியில் போட்டதுக்கு. 12ஆம் இடத்துலையும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அப்படியே அப்பா கோவிலுக்கு வெளியே பார்த்துருக்கேன். சிவன் போகிறோம்னா பார்த்துருக்கேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு மீதி நான் வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன். ಸರ್ ಈ ಕಡೆಗೆಲ್ಲ ಮಾಡಿ ಬೇಲ್ ಔಟ್ ಪೈಲ್ ಔಟ್ ಬೇಕು. நான் சொன்னேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அழுகா நதி நம்ம வந்து குளிச்சுட்டு அழுகா நதி மலை ஏற போகிறோம். அது ரொம்ப வந்து மலை ஏற இங்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அழுகிற நிலைக்கு நம்ம போகணும். சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. சும்மா உட்காந்துருக்கோம் இருக்கும். அந்த மலை அந்த மலைக்கு எப்படி ஏற போகிறோம் இறங்கி போகிறோம். வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து அழுகா நதி குளிச்சுட்டு தான் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணால்